கொடுக்குறானோ இல்ல ஒரு ஏதாவது ஒரு பெரிய நம்ம கஷ்டத்திலேருந்து நம்மளை கை தூக்கி விடுறானோ அவனோட இதை மனைவியெல்லாம் மனசால கூட நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றது அது ஒரு பெரிய பாவம். உபதேசம் செய்யக்கூட வாதியார்கள், அதாவது நம்ம வாதியார் இருக்கார், அதாவது நம்ம வேதங்கள் கற்றுக்கிறதோ பிரபந்தம் கற்றுக்கிறதோ நம்ம ஏதாவது ஒரு உபநிஷதம் கற்றுக்கிறதோ அதோட இல்லாம நம்மளுக்கு யார் கல்வி சொல்லி தராங்களோ அந்த மாதிரி இடத்துல போய் அவரோட மனைவியோ இல்ல அந்த மாதிரி ஒரு எண்ணமோ இருந்தாலே எவ்வளவு பெரிய பாவம் அப்படிங்கிறது அது சொல்றது. இதெல்லாம் ஒரு 12 பாவம் கிட்ட சொல்லிடுறது. 2 பேரை விவாகம் செஞ்சது, 2 பேரை கல்யாணம் பண்ணிக்கிறது அந்த காலத்துல ரொம்ப சாதாரண விஷயம். ஒருத்தியை மட்டும் அன்பு துணையாக வச்சுட்டு இன்னொருத்தியை தள்ளி வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பாவம். 2 பேரையும் ஒரே சமமா நீ தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிற, ஒத்தியை மட்டும் நல்ல வழியா வாழ வச்சுட்டு ஒத்தியை தள்ளி வைக்கிறது பெரிய பாவம். அந்த பாவம் எனக்கு வந்துடும். நான் உன்னை திருப்பி பாக்காட்டி போனேன், கண்டிப்பா நான் வருவேன், இந்த பாவங்கள்லாம் சேர்ந்து எனக்கு வந்துடும், தயவு செய்து என்னை தள்ளி இது பண்ணாத, ஒரு நிமிஷம் நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்கறது. பத்திரா மாதிரி இல்லை, 13 இதுவாயிடுச்சு. பதிவிரதியாக இருக்கக்கூடிய மனைவி எனக்கு என்றுமே பிடிக்கவில்லை என்று விட்டு வருது. மனைவியை விட்டு அவன் நகர்ந்து போவது, அதாவது கணவன் தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனைவியை நீ என்ன செஞ்ச அப்படின்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா மொத்தம், அது பெரிய பாவம். அந்த பெரிய பாவத்திலிருந்து நான் மராட்டி போனா அது பாவம் எனக்கு வந்துட்டு போகும் அப்படிங்கிறது. ஒரு பசுமாடு கிடுகிடுன்னு ஓடி வருது, தண்ணி எடுக்கிறது, தண்ணி சாப்பிடணும்னு வருது. அந்த பசுமாடு வரிசை நீ அதை குச்சியால் அடிச்சு அந்த பக்கம், அதாவது பசுங்கிறது பசுமாடு மட்டும்னு இல்லை, வேதத்துல பசுங்கிறது 4 கால் இது பண்ணக்கூடிய எல்லாத்துக்குமே, ஆடு மாடு எல்லாத்துக்குமே அது பசுவா அப்படி தள்ளினாக்க அது எவ்வளவு பெரிய பாவம். அது தேவத்தை நம்மளே தண்ணி சாப்பிடணும்னு வரதே எவனாவது இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க எப்படி இருக்கும், அதே மாதிரி பாவம் அது வந்துடும். அதனால அந்த பாவம் எனக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறது. அதாவது திருட்டு பஞ்ச மகாபாதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன? ஒண்ணு நகை திருடுறவன், நகை தங்கம் ஸ்வர்ணம் திருடுபவன், கொலை செய்பவன், விரதத்தை பாதியில் வைப்பவன், மது உண்ணுபவன். இவர்களுடைய பழக்கம் இருந்தாலே இது வேற விஷயம், அவன் இருக்கிறனே வேற விஷயம். இவங்களோட போய் நம்ம சேர்ந்தாலே நம்மளுக்கு அந்த புத்தி தான் வரும். அவங்களால போன ஒரு நகையை திருடி நினைக்கிறோம், நான் இருக்கிறேன் உடனே அந்த நகை திருடுமே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இது. இத்தனை பஞ்ச பாதங்கள் என்று சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம திருடி, அந்த திருட்டு, மது அருந்துதல், கொலை செய்பவன், விரதத்தை, அதாவது ஒரு விரதம் எடுத்துக்கிறோம், சரி போ நீங்க வாங்க அடுத்த தடவை இருந்து பாத்துக்கலாம் அப்படிங்கிறது நினைக்கிறான் பார்த்தீங்களா. அந்த விரதம் எடுக்கிறவன் பாதியில நிறுத்திட்டான், என்ன பாவமோ அது பாவம் எனக்கு வட்டம். இதெல்லாம் கேட்டுது ஒண்ணுமே மசியல. இதெல்லாம் சும்மா இதெல்லாம் கதையாடா, இந்த கதையெல்லாம் நிறைய கேட்டேன், இதெல்லாம் வேண்டாம், நான் உன்னை சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றது. ஆனா கடைசியா ஒண்ணு சொல்றது, வாசுதேவனை வணங்காமல் இருப்பவன், பிறவியில் கஷ்டப்படுபவன், இதர தேவதைகளை பூஜிப்பவனுக்கு என்ன பாவம் வருவோம். வாசுதேவன் நாராயணன் பெருமான், அவரை பூஜிக்காம மற்ற தேவதைகள், தேவதைகள்னா வெறும் இதெல்லாம் இல்லை, எல்லாமே தேவதைகள் தான். இதுல பாத்தீங்கன்னா காற்று மழை இது எல்லாமே தேவதைகள் தான். அவன் வாசுதேவனால தான் எல்லாமே உருவாகக்கூடியது. இது அப்படி இருக்கிறச்சு அந்த வாசுதேவனை வணங்காமல் பாக்கி தேவதைகளை வணங்குறான் பத்தியா, அவனுக்கு பாவம். அதனால தயவு செய்து அந்த பாவம் எனக்கு வந்துடும். அது கொஞ்சம் நம்மளை பிடிச்சிட்டு இருக்கா சார், நான் கொஞ்சம் அர்ஜென்டா போயிடணும் சார் நான் சொல்றாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி அது அப்பதான் கொஞ்சம் தளம் தந்து. எப்ப இந்த 17வது இது சொன்ன பாவங்களை சொன்னவன இந்த நேரம் கேட்டது, ஓ இவன் சத்தியசீலன்டா, சாமியெல்லாம் பத்தி பேசுறான்டா, பெருமாள்லாம் பத்தி பேசுறான்டா, இவன் சத்தியசீலன் தான், இவனால நமக்கு ஒரு காரியங்கள் ஆக வேண்டியது இருக்கும். அதனால சரிப்பா நீ என்னப்பா சொல்ற அப்படின்னு, நான் கண்டிப்பா போய் வரேன்னா 18வது இது சொன்னதுக்கு அப்புறம் தான் கண் விடுறது. நாராயணன் தான் எல்லாவற்றுக்கும் மேல், அதாவது நாராயணன் தான் எல்லாத்துக்குமே. தெய்வங்கள் எந்த தெய்வங்கள் உண்டாகணும், ஏன்னா நாராயணனால தான் படைக்கப்பட்டவன் எல்லாருமே. இவன் எல்லாருமே படைக்கப்பட்டதெல்லாம் நாராயணனால தான்.
பிரம்மா சிவன் எல்லாரும் பார்த்தோன்னா நாராயணன் தான். ஸோ அவனுக்கு அவனை பற்றி அந்த நாராயணனை விட்டா வசதியாக யாரும் பேசுறாங்களோ அந்த தெய்வம் அந்த பாவம் எனக்கு வந்துடும். ஓ இவன் நிஜமாவே ஒரு இதெல்லாம் பற்றி பேசுறான், அதனால இந்த சத்தியசீலன் தான் இவனால நமக்கு கண்டபடியா ஒரு நல்ல ஒரு விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறான். நாராயணன் அவனை தான் கடைசியில் சொன்னவனே விட்டுருந்தது. சரிப்பா நீ போயிட்டு வாப்பா, நாளைக்கு நான் இங்கே காத்திருக்கவனுக்காக நீ வா அப்படின்னு சொல்லி சொல்றது. சரி சந்தோஷமா கிடுக்கிட்டு போறான். நல்ல வேலை அவன் துவாதசி பாரணம் முடிஞ்சிருவோம் அப்படிங்கிற டைம் முடிஞ்சிருவோம் அப்படிங்கிறதுக்காக கிடுக்கிட்டு ஓடுறான். அவன் திருப்பூர் அந்த பெருமாள் நம்பிக்கை முன்னாடி பாடுறான், பாடுறான். ஆக்சுவலா பாணர் குலம்ங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். திருப்பாணாழ்வார்லாம் வந்து ஒரு பெரிய இதுவே அவரால் தான் நமக்கு அவர் பாக்கி எந்த தெய்வத்தையுமே பாட மாட்டேன். திருவங்கத்தை பத்தி தான் ரங்கநாதை பத்தி தான் பாட, பாக்கி எந்த வாரமும் பாட மாட்டேன். அந்த பாடல் இவன் வெளியிலேயே நின்று பாடுவான். கோவிலுக்கு வெளியிலே நின்று பாடிட்டு போயிட்டு இருப்பான். கடாதே வெளியில் நின்று பாடுறோமே, இன்னைக்குதான் நம்ம கடைசி, நம்ம திருப்பி போறச்சே அது சாப்பிட போகுது எப்படியும். நம்ம சாப்பிட்டோம்னாக்கா என்ன பண்றதுன்னே தெரியாது நமக்கு. அதனால இன்னைக்காவது பெருமாளை பார்த்துட்டு அவரை கேட்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளை பார்த்து வேண்டாம் பாடுறான். பெருமாளும் கேட்டுட்டே இருக்காரு. அப்ப சொல்றான், அப்பா நான் இந்த மாதிரி ஒரு பிரம்மராட்சசத்தை மாட்டிட்டு இருக்கேன், நான் திருப்பி போறேன். அதனால தயவு செஞ்சு இன்னையோட கடைசி நான் பாடுறதா இந்த கடைசி இது. அதனால இது எனக்கு ஒரு கடைசி நாளா இருக்கு. தயவு செய்து உன்னை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நான் இத்தனை நாளா செயல்பட்டு இருக்கேன், நான் இப்பெல்லாம் நினைக்கல, எனக்கு கடைசி நாளா இருக்கு. அட்லீஸ்ட் இப்பயாவது உன்னை பார்க்கணும்னு பாக்குறேன். அப்ப அத பாத்தீங்கன்னா திருப்பூர் முடியல அந்த ஜோசப் சொன்ன கொஞ்சம் நகர்ந்துருக்கும். இப்பயும் பார்க்கலாம், அந்த இது ஒட்டி நகர்ந்துருக்கும். பாடுறா பெரிய ஒளியோட பெருமாள் காட்சி தர்றார் அவனுக்கு. அவன் ஆழ்ந்த குலத்தை சேர்ந்தவன் தான். இருந்தாலும் அந்த பெருமாள் இவன் பாடின பாட்டுக்கு ஒரு கைசிகம் என்ற ஒரு ராகம், அது இப்பதான் பைரடியோ சொல்றாங்க. அது அந்த கைசிகம் என்ற பாட்டுக்கு ரொம்பவும் அடிமையாயிட்டார் அவர். அதனாலதான் இது கைசிக ஏகாதசின்னு சொல்றாரு அவரு. இந்த இது கைசிக ஏகாதசி சொல்றதுக்கு காரணம் என்னன்னாக்க அந்த ராகத்தை பாடி 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 அவன் ரொம்பவும் சந்தோஷமா ஆயிடுறான். இனிமே நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சந்தோஷமா இனிமே போலாம் அப்படிங்கிறதுக்காக திருப்பி போறான். திருப்பி அந்த காட்டுக்குள்ளால போறான். பிரம்ம ராட்சச இது பண்ணி நம்ம முடிப்போம், இனிமே நம்ம வாழ்க்கையில எதுவுமே தேவையில்லை, நம்ம முடிப்போம்ட்டு கிளம்புறான். கிளம்படிச்சு ஒரு அந்தனர் வர, ஏய் எங்க இது போற அப்படின்னு. இல்லை நான் இந்த மாதிரி காட்டுக்குள்ளால போறேன். அங்க போறாத, அந்த பிரம்ம ராட்சசத்துக்கு மனுஷன் தான் சாப்பிடுவான், ஒன்ன சாப்பிட போறான்டா, நீ தயவு செய்து நீ இந்த பக்கம் போடா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த பிராமணன் சொல்றாரு அவரு, இல்ல வேண்டாப்பா, நான் அவன்கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன், நான் இப்ப அவன்கிட்ட 18 இது சொல்லிட்டு வந்த பாவம் நான் வந்துருந்து, நீயும் ஒரு அண்ணனாக இருந்து இது மட்டும் சொல்லலாமா, பாவம் செய்து சொல்லலாமா. ஆக்சுவலா அந்த பிராமணர் யாருனாக்க நம்பி பெருமாள் தான் அது. அப்ப உங்களுக்கு உனக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு பெருமாள் அவனுக்கு சாட்சி கொடுத்துட்டு, சரி உங்க வழி அவ்வளவுதான், நீ போய் அந்த பிரம்மராட்சத்துக்கிட்ட என்ன மாட்டி புரிய தெரியல, இருந்தாலும் உனக்கு மக்கள் உண்டாகட்டும் அப்படின்னு இது பண்ணிடுற. பெருமாள் அவனுக்கு ஆசை கொடுக்குற. எனக்கு தெரியும், பெருமாளுக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியும். திருப்பி போறான், பார்த்தா அந்த பிரம்மராட்சத்து இருக்கு. என்னடா பைத்தியக்காரா, நீ வட்டியடா, நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ வருவேன்னு சொல்லிட்டு நீ என்ன வட்டியடா அப்படின்னு சொல்லி அந்த பிரம்மராட்சத்தை சொல்றது. அப்பதான் அந்த பிரம்மராட்சத்தை அவனோட கதையை சொல்லி சொல்றது. அந்த பிரம்மராட்சத்துக்கு வேற யாரும் இல்லை, சோமதர்மன் அப்படின்னு அவன் பேரு. இந்த கைசிக புராணத்துல 3 பேர் தான் கேரக்டர்ஸ். ஒண்ணு சோமதர்மன், இன்னொன்னு அந்த பண் பாடுறாரு அவரு நம்பாடுவான், 3வது இந்த பெருமாள். பாத்தீங்கன்னா 3 பேர் தான். இந்த கைசிக புராணமே இந்த 3 பேரோட தான். அவன் புராணம் என்னடா பைத்தியக்காரா இந்த மாதிரி. அவன் சொல்றான், என் பேர் சோமதர்மன், நான் ஒரு அந்தனர், எல்லாம் படித்தவனா, அந்த கர்வத்துல ஒரு யாகம் பண்ண, அந்த யாகத்துல அவங்கள தப்பா பண்ணாங்க, நீ என்னடா தப்பா பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பண்ணவங்களெல்லாம் நான் இது பண்ணேன். அந்த ஏன்டா இந்த மாதிரி தப்பா பண்றேன்னு கேட்ட போது அவங்க பாதியிலே நின்றுட்டு எழுந்து போயிட்டாங்க, சபிச்சுட்டு போயிட்டாங்க, நீ ஒரு பிரம்மராட்சசன் தான் அவ அப்படின்னு சபிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த யாகம் தடைப்பட்டதோட சரி அவனும் இவனும் அந்த சோமதர்மனும் மாண்டு போயிடுறான். அப்பதான் அந்த பிரம்மராட்சசா வரான்.
அவனோட இது பிரம்மராட்சசு மனுஷனை சாப்பிட்றதுங்கிறது தான். இந்த மாதிரி காட்டுக்குள்ள வச்சு பிரம்மராட்சசு அது இந்த மாதிரி ஆயிடுத்து, எனக்கு நீ ஒரு உதவி பண்ணோம். இது அது கதையை சொல்லிட்டு இந்த சோமசர்மன் அவனோட கதையை பிரம்மராட்சசு அவனோட கதையை சொன்னா, இந்த மாதிரி அந்த நான் மாதிரி யாகம் பண்ணுறதுக்கு பாதியில் நின்று போச்சு, அதனால தயவுசெய்து நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்னையா உதவி? நான் என்னையா சாதாரண கொண்ட ஆளு, நான் போய் பெருமாளை சேர்த்து வரேன், நான் பாடுறேன், நான் வந்து வரேன், நான் கோயிலுக்குள்ளேயே போறதில்லை, அப்படி இருக்கச்சே நான் என்னத்தான் அவனுக்கு உதவி செய்யணும்னு. இல்லை இல்லை, நீ வந்து பெருமாளை சேர்த்து வந்துருக்கியா, அந்த பலன் உங்ககிட்ட நிறைய இருக்கு, அந்த பலனை நீ எனக்கு கொடுத்தா நான் வந்து என்னுடைய பிரம்மராட்சச மாதிரி மனுஷனாயிடுவேன் அப்படின்னு சொல்றது. அப்பா சொல்றேன், அப்பா நான் எந்த பலனையும் நினைச்சு நான் போனேன், ஆனா முன்னே ஒண்ணு நினைச்சோம், நான் போறதே பெருமாளை பாடுவேன் வந்துருவேன், நீ பாடி எனக்கு கார் கொடு இது கொடுக்கலாம் நான் கேட்கல, நேரம் போவேன் பாடுவேன் வந்துடுவேன், பெருமாளா பார்த்து எனக்கு ஆசை கொடுப்பேன், அதுதானே வழிய நான் எந்த விதமான பலனும் எதிர்பார்க்கல. இல்ல இல்ல, நீ பலன் உனக்கு நீ இல்லாட்டாலும் உனக்குன்னு ஒரு பலன் உண்டு, அதனால தயவுசெய்து அந்த பலனை எனக்கு கொடுத்தா நான் மனுஷன் ஆயிடுவேன். திருப்பி திருப்பி சொல்றேன், நான் எந்த விதமான பலனும் எதிர்பார்த்து நான் வந்து பெருமாளை போய் சேர்க்கல அப்படின்னு சொல்லி சொல்றது. ஆனா திருப்பி அவன் சொல்றான், நீ பாதியாவது கொடு, அந்த பாதி பலனையாவது கொடு அப்படிங்கிறான். திருப்பி அவன் சொல்றான், இல்ல பலனே நான் எதிர்பார்க்கல, கொஞ்சமாவது கொடு அப்படின்றான். கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டேன், நான் பலனே எதிர்பார்க்கல. அவன் காலடியில் படுறான், நீ கொடுத்தாதான் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரம்ம ராட்சசத்துல இருந்து நான் மனித உருவா வருவேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் என்ன சொல்றான்னா, சரி வா நம்ம பெருமாள்கிட்டே போய் கேட்போம், அந்த மாதிரி எனக்கு பலன் நீ கொடுத்துருந்தா அவன் கொடுப்பா அப்படின்னு நான் சொல்றேன்னா, அவன் கொடுத்தானா அது வாங்கிட்டானா அது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் திருப்பி வராங்க கோவில் வாசல்ல. வந்து பெருமாள்கிட்ட சொல்றான், அப்பா இவன் இந்த மாதிரி சொல்றான், எனக்கு எந்த பலன் நீ கொடுத்துருக்கியோ என்னன்னு தெரியாது, அந்த பலன் நீ கொடுத்துட்டா இவனுக்கு கொடுத்துட்டா இவன் வந்து ஒரு மனுஷனா வருவான் அப்படின்னு சொல்லி சொல்றான், நீ தான் பார்த்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெருமாள்கிட்ட சொல்றேன். சொன்ன உடனே அவர் வந்து நிஜமாவே இவர் பலன் எதிர்பார்க்காட்டாலும் பெருமாள் அவனுக்கு பலன் கொடுத்துருக்காரு. சரிப்பா நீ நடந்தபடியே நடக்கட்டும், அவனுக்கு இந்த மாதிரி மனுஷ வர்க்கம் அப்படின்னு சொல்லி சொன்னவனே அந்த பலனை அவனுக்கு கொடுத்துறது, கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் மனுஷன் ஆயிடுறான். அந்த பிரம்மராட்சசு மனுஷன் ஆயிடுறான். மனுஷன் ஆயிட உடனே ரொம்ப சந்தோஷமா அவன் போறான். இதுல அவனுக்கு என்னன்னாக்க ஒரு பெரிய இது, ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு இதுல இருந்து ஒரு அந்தனருக்கு வாழ்வு கொடுத்தது அப்படிங்கிறது ஒரு இது. ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு எவ்வளவு பாவங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த கைசிக புராணம். ஆனா கைசிக புராணத்துல வரக்கூடிய 18 பாவங்களும் நம்ம டெய்லி பண்றதுதான். அதுக்கு இந்த மாதிரி ஒரு புராணத்தை காதல கேட்டாலே நம்ம பாவங்கள் போகும். அவன் எப்படி நம்ம வந்து போய் அவன் பலனை எதிர்பார்க்காம பாடிட்டு வந்தது போது அவன் எல்லா 18 பாவங்களையும் சொல்லும் போதும், அதே மாதிரி நம்ம பலனை எதிர்பார்க்காம பெருமாளே தரன் அப்படின்னு நம்ம போய் விழுந்தோம்னாக்க அதுக்கு உண்டான பலன் இதுதான். அவன் நம்ம எதிர்பார்க்கல, இருந்தாலும் பெருமாளா பார்த்து அவனுக்கு கொடுத்து அவனுக்கு ஒரு அந்தனருக்கு திருப்பியும் அவனோட ஒரு வாழ்க்கை வருது அவனுக்கு. ஆனா இதுல பெரிய பாவங்கள் நாம் டெய்லி செய்யறோம், அந்த பாவங்கத்திலேருந்து மீட்டு வரணும். இதெல்லாம் ஒரு இது வந்து சும்மா புராணம் கேட்டுட்டு போறதுன்னு இல்லை, நமக்கு உண்டான ஒரு பெரிய இந்த கைசிக புராணங்கிறது திருக்குறுங்குடியில நடந்தது. திருக்குறுங்குடியில மட்டும் இல்ல, இந்த நான் சொல்லக்கூடிய இந்த 1/2 மணி நேரம் சமாச்சாரத்தை ஊட்டாது சாயங்காலம் ஒரு ராத்திரி ஒரு 10 மணிக்கு ஆரம்பிக்கும் இந்த புராணம். காலம்புற 6 மணி முட்டம் 7 மணி முட்டம், அது 7 மணி முட்டம் காலம்புற 7 மணி முட்டம். ஒரு டான்ஸா ராத்திரிக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 1000கணக்கான பேர் அந்த மண்டபத்தில் இருப்பாங்க. அந்த மண்டபத்துல பாத்தீங்கன்னா யாரும் தூங்க மாட்டாங்க, பெருமாள் எழுத்தாப்புல இருப்பார், பெருமாளே தூங்க மாட்டாரு. இந்த டான்ஸிங் நடந்துட்டு பெருமாள் தூங்காம கண் விழிச்சு பார்த்துட்டு இருப்பாரு. அந்த டான்ஸ்னா இது சும்மா சாதாரண டான்ஸ்ல எல்லாமே 3 கேரக்டர் தான் பாத்தீங்கன்னா. அந்த 3 கேரக்டரே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6-7 மணி நேரம் நடக்கும் அந்த டான்ஸ். ரொம்ப விசேஷமான ஒரு இது திருக்குறுங்குடியில. வாழ்க்கையில ஒரு நாள் கண்டிப்பா போய் பார்க்க வேண்டியது இந்த ஏகாதசி. அங்கதான் மத்தாளன் கிளம்புற விஸ்வரூபம் நடக்கும், பெருமாளுக்கு திருமஞ்சன் நடக்கும், அதுக்கப்புறம் தான் எல்லாமே நடக்கும். கைசிக புராணம் இல்லை நான் சொன்னதை அப்புறம் சேர்ப்பாங்க 6 மணி நேரம் சேர்ப்பாங்க. 1/2 மணி நேரம் தான் இல்லை,
6 மணி நேரம் செய்வாங்க. எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. உங்க எல்லாருக்குமே அந்த கைசிகை ஏகாதசி அன்னைக்கு போய் சேவிக்கக்கூடிய பாக்கியம் எல்லாருக்குமே வேணும். இதே மாதிரி ஸ்ரீரங்கத்திலையும் நடக்கிறது. ஸ்ரீரங்கத்துல கற்பூர படி ஏத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பச்சை கற்பூரத்தை வீசி ஏற்றி பெருமாளுக்கு முன்னூற்றி போர்வை சாத்துவாங்க. அதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு இது. நம்ம பெருமாளை போய் சேவிச்சுட்டு வந்தோம், ஆசை முடிஞ்சிச்சு, 2:10 ட்ரெயின் 2 மணிக்குள்ள பார்த்தோம் வந்தோம்னு இல்லை. அங்க ஒரு நாள் தங்கி நம்ம இந்த சரித்திரத்தைன்னு நான் இந்த சொந்த சரித்திரத்தை என்னைக்காவது ஒரு நாள் திருப்பூடி போனீங்கன்னா தயவு செய்து நினைச்சு பாருங்க. பார்த்தீங்கன்னா கோபுரமே பாதியில தான் இருக்கும். 2 யானை இருக்கும். சூப்பரான ஒரு தேசம், திவ்ய தேசம். அது திருப்பூருங்கிறது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கக்கூடிய தேசங்கள் எல்லாமே நல்லா இது. திருமங்கையாழ்வார் அதெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் நம்மாழ்வார் போன்ற இடங்கள்லாம் பக்கத்திலே இருக்கு. ஸோ அந்த இதெல்லாம் விசேஷமான ஒரு ஊர் இது. என்னைக்காவது ஒரு நாள் இந்த கைசி ஏகாதசி, இந்த வருஷம் இல்லாட்டாலும் அடுத்த வருஷம் இந்த கைசி ஏகாதசியை போய் நீங்க சேவிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு இது. அதை பார்த்தீங்கன்னாலே பலர் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய ஒரு இது. அதனால தயவுசெய்து இது ஒரு இதுவாக வச்சுட்டு, ஒரு வைராக்கியமா வச்சுட்டு அடுத்த தடவை கைசி ஏகாதசி அன்னைக்கு போய் சாயங்காலம் ஒரு 10 மணிக்கு ஆரம்பிச்சீங்கன்னா அது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தூக்கம் வராது. அந்த கிராமமானது நடந்துட்டே இருக்கும். பெருமாளுக்கு எழுத்தாப்புல உட்கார்ந்து இருப்பார். நம்ம எல்லாருமே பக்கத்துல இருந்துட்டு இருப்போம். தூக்கமே வராது. அந்த சேவிச்சுட்டு 10ஆம் நாளைக்கு இது பண்ணி திருமஞ்சம்லாம் முடிச்சுட்டு வந்தாராக்க துவாதசி அன்னைக்கு தான் துவாதசி பாருங்க நடக்கும். முதல் நாள் அன்னைக்கு ஏகாதசி அன்னைக்கு பயங்கரமான விரதத்தோட இருந்து துவாதசி பாரணை முடிச்சுட்டு வந்தா என்ன ஒரு பலன்கிறத இந்த கைசிகை புராணத்தை கேட்டாலே பலன். அதோட இல்லாம இந்த மாதிரி ஒரு திவ்ய தேசத்துல போய் ஸ்ரீரங்கமோ இல்லாட்டி திருப்பூர்குடியிலோ போய் சேர்ந்தா நம்மளுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம். இது